அவர்களே கட்டுன்னு நல்ல ஆம்பளைக்கு சொல்றேன் கேட்டுங்க. நான் வந்தது விசாரிச்சு பார்த்தேன். என்னன்னு அரசம்பாளத்துல ஆம்பளைகளுக்கு யாருக்குமே தண்ணி போடுற பழக்கமே இல்லையா? என்ன ரொம்ப சூட்டத்தில் சலசலப்பு தென்படுகிறது. அல்ல பேசிட்டாங்க ஊர்ல ஆய மண்ணவாரி தூத்துத உண்மையில. அப்படிக்கு இப்படி ஆம்பளை யாராலும் தண்ணி போடுற பழக்கம் இருந்தா மஞ்சுநாதன் ஒரு ஐடியா சொல்லிட்டு போறேன். தண்ணி போடுறக்கா? தண்ணி இல்ல, ஒரு பழக்கம் தண்ணி போடுறக்கு நான் சொல்லி கொடுத்தோம் போடுறாங்களா? ஆமா, ஏன் குடிக்கிறான்? நடுவர் அவர்களை நாங்க வேணும்னா குடிக்கிறா. ஓ, நான் மண்ணு என்ன சேர்த்தாத உன்னையும் சேர்த்திக்காத, பொதுவா சொல்லு. அன்னாடுமாங்க குடிக்கிறா என்ன கேட்காதராத. என்னமோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கறி புளி ஆக்கணும், எப்படி சும்மா சாப்பிடும் ஒரு நாளைக்கு கறி புளி ஆக்கிற அன்னைக்கு சரி. அப்புறம் நம்ம ஓட படிச்ச பையனுக்கு கல்யாணம், பேச்சுலர் பார்ட்டி வைக்கிறேன். இது அவனுக்கு ஒரு துக்கம்னா நம்ம குடிக்க வேண்டாமா? இதனால் வரைக்கும் சுதந்திரமா இருந்தவனு பொண்டாட்டின்னு ஒருத்திட்டு போய் மாட்ட போறேன். நம்ம வாங்கி மாட்டு செருப்படி அவனு வாங்கணும் இல்ல, அத போய் கொண்டாடுறக்கா ஒரு நாளைக்கு பாரு. ஒரு கோயில் நோம்பி வருது, திருவிழா வருது, மாமச்சா அத்தவை மாம்பைனெல்லாம் வாராங்க, வெளியூர் வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க. அவளை சும்மா அனுப்புற நம்ம குடும்ப கெவரும் என்னாவே கோயிலுக்கு குளிச்சுட்டு தாண்டா வரணும், குடிச்சுட்டாடா வரணும். எங்க கோயிலுக்கு வந்துட்டு போய் வீட்டுல ஒரு பொங்க வைக்கிற, ஒரு சாவல் இருக்கிற, சும்மா எப்படி சாப்பிடும்? வெறும் சாவல் எப்படி சாப்பிடுறது? நல்லா இருக்குமா? ஒரு நல்லதோ பொல்லானாலும் வாத்துக்கறி எடுத்தாரோ, அதுக்கு ஒரு செமிக்குமா? நம்ம கூடயே இருந்தவே விசுக்குன்னு ஆக்ஷன்ல செத்து போயிட்டேன். விசுக்குன்னு ஆக்ஷன்ல செத்து போகல, விஸ்கி அடிச்சுதான் செத்து போயிருவேன். அவனை எப்படியோ சாவறேன், அவன் எப்படி செத்தான்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு வர முடிய, செத்து போயிட்டேன். நானும் பிறந்தனா தொட்டு ஒன்னா இருந்தவையோ அவன் நினைப்பேற்ற மனசுட்டு போகுமா? நாங்க ரெண்டு எத்தனை பேரும் பாலக்கட்டையில ஒன்னா கோந்து பேசி இருப்போம். நீங்க பாலக்கட்டையில இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை பத்தி பேசுனீங்க. அந்த பாலக்கட்டை தாண்டும் போதெல்லாம் அந்த பாவி முக நினப்பு வருமே, அதை மறக்கறதுக்கு ஒரு நாளைக்கு குடிக்கிறோம். நாங்க அன்னாடுமாங்க குடிக்கிறோம். நீங்க எப்ப தாண்டா குடிக்கல? தீபாவளி பொங்கல்ல இருந்து 365 நாளும் குடிக்கிறதுக்கு அதுக்கு தானே கடை வச்சிருக்கிறேன். ஆனா அந்த கடையில ஒண்ணு எழுதியிருக்கான் தெரியுமா? என்ன? குடித்தாலும் சாவு, சாவு, குடிக்காவிட்டாலும் சாவு, சாவு. ஆகவே குடிச்சு போட்டு சாவுன்னு எழுதியிருக்கிறான். என்ன சொல்றானே தெரியல. நடுவர்களே, அப்படிக்கு இப்படி ஆறாள் அரசம்பாளத்துல தண்ணி போடுற வழக்கம் இருக்கிற ஆம்பளையோ பாடுபட்டு வீட்டுல போய் தூங்கும் போது டவுசர்ல பணம் இருந்தா உஷாரா எடுத்து ஒளி வச்சுட்டு தூங்கும். ஏன் குடிக்கிற ஆம்பளை டவுசர்ல இருக்கிற பணத்தை எடுத்து உஷாரா ஒளிய வைக்கணும்? கட்டல் கடைவோ மெத்தி கடைவியோ விட்டத்திலயோ சட்டத்திலயோ பீரோவிலையோ சந்தலையோ பொந்தலையோ பொண்டாட்டி கண்ணு எங்க போகாத அந்த இடத்துல ஒளி வச்சிரு. எப்ப சந்து பொந்தல ஒளிய வைக்கிறதுக்கு பொண்டாட்டிட்டே கொடுத்துட்டு போலாம். அதுக்கு சந்து பொந்தல ஒளிச்சா நாளைக்கு எடுக்கல, பொண்டாட்டி கொடுத்தா அது காலவாயில் போட கருபாட்டம், வெறும் சூசுதான், வெறும் சக்கதான், வெறும் சூசு வர்றது. ஏமா அந்த நம்ம பொண்டாட்டி தானோ, நம்மளுக்காக வாக்கப்பட்டு 25 வருஷமா நமக்காக பாடுபடுறதானோ அப்படின்னு நம்பி போய் படுத்து தூங்கிட்டீங்கன்னா வெடிச்சு காலையில டவுசருக்கு பணம் இருக்காது. நீ சேடுற வாழத்தை போய் டீயை வாங்கி குடிச்சிட்டு கையை உள்ள விடுவேன். பொழுதோட தேங்காய் வாட்டமான 5800 வச்சாமே காணாமே இருக்காது. வீட்டுக்கு வந்து நைட் 5800 பணம் வச்சிருந்த பாத்தியாடி காசு தூக்கறதுக்கு அப்புறம் காயல் காட்டி கொடுத்தாங்களா? கட்டி கருப்பு கழிச்சு காரு மாத்திரப்படி 27 வருஷம் உனக்கு சட்டியான கல்வி, அட மாசமா போனவனே நெரிச்சு போனவன தொலைச்சு போனவானே எனக்கு திருட்டு பட்டம் கட்டுறானேம்பா. வீதிக்கு வந்துரு. ஆனா பணம் மட்டும் வராது. நைட்டு மப்பிள எங்க உளுந்து கிடந்தி அங்க போய் பாருன்றுவா. நம்மளால எங்கேயோ தொலைச்சிட்ட மாட்டிருக்கு. அப்படி இடத்தா இருக்குது. இன்னொன்னு சொல்றேன், கட்டுன புருஷனை கண்டா கூட இந்த காலத்துல பொம்பளைகளுக்கெல்லாம் பயம் இல்லை. ஒரு காலத்துல புருஷன் பேர சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அப்புறம் வேற யார கண்டா பயம்? குழுவுக்காரன் ஒருத்தர் வேறான் தெரியுமா? குழுக்காரன். திங்கக்கிழமை ஒரு குழுவு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, புதன்கிழமை ஒரு குழுவு, வியாழக்கிழமை ஒரு குழுவு. அதுக்கு பேர் குழுவு இல்ல, பூரா புழுவு. குழுக்கு பேரெல்லாம் இருக்கா? மல்லிகை, முல்லை, வசந்தம், சாந்தா, என்னென்னமோ பேரு. சாந்தா குழு, சாந்தா குழு. குழு அப்படி பேருதான் வைக்கிறாங்க சாந்தான்னு. அதுல ஒரு பதவி இருக்கு தெரியுமா? நாட்டிலே முக்கியமான பதவி அது. சாந்தா குழுவுல என்னடா? சாந்தா குழுவுல நீ கோர்த்து விடாத. நாட்டிலே முக்கியமான பதவி அது. என்ன பதவி?
குழுவுல என்னடா பதவி? நாட்டிலேயே மிக உயர்ந்த பதவி எதுயா? குடியரசுத் தலைவர் பதவி. அந்த பதவியை விட இந்த பதவிக்கு பவர் ஜாஸ்தி. குடியரசுத் தலைவர் பதவியை விட என்ன பெரிய பதவி இருக்கு? அதான் குழு தலைவி பதவி. குழுவுக்கு தலைவியா இருந்தா அது அவ்வளவு பெரிய என்ன? காலையில் 7 மணிக்கே வருவா. பணம் என்னடியாச்சு? அக்கா இந்த வாரவி சம்பளம் வாங்கிட்டு வரலையா? ஐயோ 8 வருஷம் அடை போட்டு கொள்ளுவாடே. அடி கூறு கட்டவளை உடனே போய் குழுவுல சேர்த்து என்னை கொண்டாந்து அடுத்தருவு விட்டுட்டாலே அங்க இங்க கண்டபடி பேசுவா. பெரிய பதவி அந்த பதவி, குழு தலைவி. அவனை 7 மணிக்கு வந்தாலே என்ன குழு சார் வருவார். குழு சார் நல்ல நீட்டா பேண்ட் ஷர்ட் போட்டு குழு சார். நம்ம பொண்டாட்டி பேர் சொல்லி கூப்பிட முடியாது. அவங்க கூப்பிடுற ஏ கவிதா, ஏ ரேவதி, ஏ சுமதி, இவ்வளுகா கப்பு சுப்புன்னு பள்ளிக்கூடத்து பள்ளி இல்லாட்டு வாயில் வச்சு சார் மேல கொந்திருப்பாரு. சார் கீழே பூரா 12 பொம்பளையில் கொந்திருப்பாரு. குழு சார். கணக்கு என்ன தெரியும்? 25,000 ரூபாய்க்கு குழுவுக்கு கணக்கு. லோனு 2.5 லட்சம் 10 பேருக்கு சாங்ஷன் பண்ணிருப்பேன். சரி. அந்த அன்னைக்கு புருஷ கேரண்டி கொடுக்கணும்ல வந்து. ஆமா. மொல்ல போய் சைஸ் பண்ணுவா. இந்த குழுவுல 25,000 ரூபாய் லோனு கொடுக்குறாங்க. மாட்டொன்னு வாங்கினோம்னா நேரத்துக்கு நம்ம வெடிக்க இறக்கு. இப்படியே சும்மா சுத்தி திருது என்ன பண்றது? அப்படியா இப்படி ஆச்சா ஓச்சானுக்கு மண்டை கழுவி கூட்டிட்டு போயிடுவா. கையெழுத்து போட போய் நேரா பரமத்தில கையெழுத்து போட்டு வரும்போது போகும்போது எத்தனை சொன்னா 25,000 ரூபாய். ஆமா. ஆனா அங்க லோனு 40,000 ரூபாயா இருக்கு. 5,000 ரூபாய் ஆட்டை போட்டுருவா. புருஷனுக்கு தெரிஞ்சது எத்தனை? 25,000. 25. ஆமா. வாங்கினது எத்தனை? 40. அப்ப மாசமான எத்தனை கட்டணும்? 40,000க்கு தான் கடன் கட்டணும். 40,000க்கு கடன், 40,000க்கு வட்டியும் கட்டணுமா? ஆமா. ஆனா இந்த இளிச்சவாயனுக்கு தெரிஞ்சது 25,000 தானே. ஆமா. அன்னாடும் தண்ணி போட்டா செருப்பு கழட்டி அடிக்கிற பொண்டாட்டி அன்னைக்கு அவளா கொடுப்பா. இந்தா ஒரு 500 ரூபாய் போய் சாப்பிட்டு வா, நான் உட்காந்துருக்கிறேன் டீ கடையில் இருக்கிற, போயிட்டு வந்துரு. அன்னைக்கு மட்டும் அது சூசா? அன்னைக்கு மட்டும் சூசது. போய் அவன் வந்துருவியா. அப்ப மாசம் பணம் கட்டணுமா? திங்கக்கிழமை கட்டுறதுக்கு முந்தின திங்கக்கிழமையில இருந்து ஆரம்பிச்சுக்குவா. தே நாளை வாரம் சோமார தண்ணிக்கு 2ஆம் தேதி குழுக்கு பணம் கட்டணும் நினைப்பு இருக்குதா? அட தார் நிறு. மைக்காது புதன்கிழமை மாமா சோமார தண்ணிக்கு பணம் கட்டோடும். பணம் கிணம் குடுக்கலன்னா 12 பொம்பளையும் மண்டமசு ஆஞ்சு விட்டுருவாளுவோம். அடி ஓனர்கிட்ட சொல்லி இருக்கிற வாங்கி தாருன்னு இரு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏங்குறேன் அவன் ஓரமா தூங்குறேன். உனக்கெல்லாம் எப்படித்தான் தூக்கம் வருது? திங்கக்கிழமை பணம் கொண்டு கட்ட வேடு, நீ இப்படி தூங்கிட்டு கிடக்குற. அவனா பாவ வெடி லாரி ஓட்டிட்டு வந்து படுத்து கிடக்குறேன். அட தரன்னு கொடுத்துருவாங்க. நீ நாளைக்கு சனிக்கிழமை தான், நாளைக்கு நீ ஞாயிறு கழிச்சு திங்கள் தானே கட்டணும். ஞாயிற்றுக்கிழமை பொழுதோட அவன் 25,000 ரூபாய்க்கு 2,500 ரூபாய் அசலுமே வட்டி பணம் 500 கொண்டாந்து கொடுப்பேன். கரெக்ட். அவன் கணக்குக்கு கொண்டு வந்திருக்கான். எண்ணி பார்த்துட்டு எத்தனை இருக்குது? 2,500 ரூபாய் அசலும் 500 ரூபாய் வட்டியும் இருக்குது. 2,500. ஐயோ 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 40,000 வாங்கி விட்டுற கையில தானே வச்சு ஏத்துனே. இப்ப 2,500 ரூபாய்க்கு கொண்டாந்து கொடுக்குறானே, மீதி 1,500 ரூபாய்க்கு எங்க போவிட்டு 25,000 தானே சொன்னேன். ஐயோ மகாளியாத்தா மஞ்ச மகாளியாத்தா அவனை தூக்கிட்டு போக மாட்டேன். ஏன்னா 40,000 சொன்னனே குடியார பையன் குடிச்சு புட்டு 25,000 சொல்றானே, நான் என்ன பண்ணுவேன்? இவனும் குடிச்ச நோக்கத்துல விட்டுருவேன். 40,000 தான் வாங்கினாலோ அடிச்ச அடி. அப்படி நடுவர்களே, இன்னைக்கு சிறு சேமிப்புங்கிற திட்டத்தை சின்ன பொண்ணுங்கிற அம்மா சிறு சேமிப்புங்கிற திட்டத்தை ஆரம்பிச்சு மதுரை பகுதியில இருக்கக்கூடிய பெண்களுடைய வறுமை ஒழிக்க வேணும்னு ஆரம்பிச்சா பாரத பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பாயி அந்த அம்மா கால் உழுது கும்பிட்டானையா. சபாஷ். இன்னைக்கு அந்த சிக்கனம் இருக்குதா? பொறுப்பா இருக்கிற பொட்ட பிள்ளை காட்டு ஆம்பளை பையன் காட்டு என்ன சொல்லி கொடுக்கணும்? வாரம் ஒரு 10 ரூபாய்னாலும் சேமிச்சு வைக்கிற பழக்கத்தை கொண்டாந்துருக்கூடாதா? கட்டாயம் கொண்டு வந்திருக்கணும். ஒரு 500 ரூபாய் பணம் கட்டேன் போட்டாட்டிக்கிட்டேன். சரி. எனத்துக்கு அக்காவை பாம்பு கடிச்சு படுத்திருக்கிற சும்மாவை பார்த்தா 4 பேர் என்னவும் பாக்கும். ஒரு 500 ரூபாய் பணம் கொடு, கொண்டு போய் பார்த்துட்டு ஆப்பிள அரைச்சு வாங்கிட்டு போனத்தானே எனக்கு ஒரு பெருமை. ஆமா. எங்க மச்சக்காரன் மானங்கட பேசுவானா? மணிப்பர்ஸ் எடுத்து தலகளா கட்டி ஓன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. தோட்டம் போன வாழைத்தார ஒன்று தரந்து வெட்டி கொண்டாந்து கடையில் கொடுத்து 750 ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு மொத்தங்காய். சரி. ஆப்பிள் ஆரஞ்சு பிஸ்கட்டு முறுக்கெல்லாம் வாங்கிட்டு போனேன். பாம்பு கடிச்சவனுக்கு பார்க்க போனேன். நான் தான் அண்ணாடு பட்டி பண்ற பத்திரம் இருக்கிறதானே போக முடியும்.
அங்க போன எங்க அக்கா கம்மணியா அரைச்சுட்டு கள்ளக்கொட்டை சட்னி அரைச்சிருந்தா. சாட் போட்டு நைட் ஒரு 7:30 மணிக்கு நியூஸ் வாசிச்சதுக்கு மச்சி. அப்போ நாட்டினுடைய மேதகு பிரதம மந்திரி அவர்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு சொல்லி 500,000 செல்லாதுன்னு அறிவிச்சாங்க அன்னைக்கு. ஆமா, இருக்கப்பட்டவன் நெஞ்சா போட்டுக்கிட்டே நம்மளுக்கு எங்க போறது அண்ணாடு காட்சி வாயிலுக்கு வெடிச்சு கத்தால பால் கறந்துட்டு இருந்தேன். என் பொண்டாடி கிட்ட வந்து கோ கோ நான் ஓ அப்படின்னு இதீங்கண்ணா அப்போ திரும்பல. நம்மளும் பால் கறக்க திரும்பி பேச முடியுமா? மாடு வாசி போட்ட 1.5 படி வேலை போயிரும்ல. இப்படி இப்படின்னா எருமை தான் கறந்து போட்டோமே எந்த எருமை நக்குதுன்னு பார்க்கற எங்கூட்டு பெரிய எருமை ஏம்புலினே பேங்க என்ன தோற்பாங்கோ எனத்துக்குன்னே இந்த பணம் ஒரு 67,000 இருக்குதுன்னா. எத்தாடி எம்புட்டு 67,000 67,000 சாணி வளைச்ச பட்டை எடுத்து விட்டணும்னு பலாருன்னு 67,000 வெடி இருக்குள்ள கொப்பை கொண்டாந்து கொடுத்தானா. பொழுதான 500 ரூபாய் கேட்டதுக்கு மணி பரிசு எடுத்து குப்பரை கொட்டி ஓஹோ பெங்கிருந்தது 67,000. இது பக்கத்தோட்டு பரிமளா காசுன்னா. ஏன் பரிமளாளுக்கு புருஷன் இல்ல? பரிமளாளுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்ல? பரிமளாளுக்கு பேங்க் தெரியாது? அவ வரிசையில நின்னா மாத்தி தர மாட்டாங்க. கல்யாண முருகன் மேல ஆணையிட்டு சத்தியம் மட்டும் சொல்றேன், கருப்பு பணம் ஒளிஞ்சுதோ ஒளியிலையோ எனக்கு தெரியாது நடுவர் அவர்களே. ஆனா புருஷனுக்கு தெரியாத ஆட்டை போட்டு வச்சிருந்தாளுக்கு வரு பணம். சீரக டப்பா, வெத்தை டப்பா, மிளகா டப்பா, பெருங்காய டப்பா, எல்லா பணமும் போச்சு. இன்னொன்னு சொல்றேன், ஆம்பளைகளுக்கு பொண்டாட்டி அனுப்பி வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வர சொன்னா அது கடன் வாங்கிய பணம் அல்ல. நம்ம கிட்ட ஆட்டை போட்ட பணத்தை நம்மளுக்கே வட்டி கொடுப்பாளுவோம். உஷாராய்க்குங்க. என் பொண்டாட்டி ஒரு பிரிச்சு வாங்கணும்னா நிறைய பேருடைய வயிற்றுச்சலை கொட்டிக்கிற அரசம்பாளையத்துல பாத்துக்க. உண்மையை சொல்றதுல என்ன இருக்குது? இதுல மூடி மறைக்கிற விஷயமா தான் இருக்குது. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய யதார்த்தத்தை சொல்றேன். என் பொண்டாட்டி பிரிச்சொன்னு வேணும்னா ஏன் இப்படி இருக்கிறதுக்கு என்ன நோக்காடுன்னு அது சிங்கிள் டோர் டபுள் டோர் வேணும் அப்படின்னா அலை இருக்கிறதுனா பிரிட்ஜே ஆகாதுங்கிற ஆளு இந்த கருமத்தை எடுத்து வச்சேன். நான் எங்கேயோ சோறுதிட்டு கிடக்குறது இருக்கிறது 7 பேர் என்னதான் பண்றேன் அப்படின்னு எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ முடியாதா? நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. அப்படி சொல்லாது. உனக்கு ஒரு பொண்டாட்டி, எனக்கு ஒரு பொண்டாட்டி, நமக்கு பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. ஆமா, சரி என் பொண்டாட்டி அது சரி. எனக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. இவளை விட்டால் வழியில வேற பொண்டாட்டி கேட்ட விதி இல்லை. நீ 40 வருஷம் கழிச்சு கேட்ட போய் கொடுக்கவா போறாங்க? ஓ அப்படி ஒரு எண்ணம் ஓடுதோ? ஓடக்கூடாது. இப்ப என்ன நம்ம போய் பொண்ணு கேட்டா கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு கொடுக்கல. வயசு பையனுக்கு கொடுப்பாங்க. வாயும் வயிறுமா இருக்கிறவனும் கொடுக்க மாட்டாங்க. கண்ணுல கருங்கோழி வச்சு ஏத்தா நடுவர் அவர்கள் நமக்கு இருக்கிறது சரி, நம்ம எனக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. அது இவளையும் எப்படி ஆச்சு? இவளையும் விட்டாலும் வெளியில வேற பொண்டாட்டி கேட்ட விதி இல்ல. எப்படின்னு நைஸ் பண்ணும்ட்டு எங்க அண்ணன் தனவாழ்கிட்ட அண்ணன் நன்றியா இது என் பொண்டாட்டி வேற பிரிச்சு கேட்கறான். 35,000 ஆகுமாமா. பணம் இருந்து ஒரு 30,000 கூட கட்ட 5,000 இருக்குது. ஒரு 6 மாசம் கழிச்சு கொடுக்குற பண்ணேன். எங்க அண்ணன் என்னது அடடா இப்பதான் பாப்பா வேற படிச்சுட்டு இருக்கிற, நகை வேலை ஏறுதுன்னு போய் எடுத்து போட்டு வந்துட்டா பையா, வேணா நகை தார பொண்ணு வச்சு வாங்கி எங்க அண்ணன் பெருமையா சொல்லிச்சு. நான் வேண்டாம், நீ பொழைக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் வச்சு போற பிள்ளைக்கு நகை வாங்கி வச்சுக்கிறத ஒன்று வைக்காட்டி நம்மளுக்கு இருக்குதாங்க. நாங்க நடமாடும் ஏடிஎம் சாந்தாக்கா குழு. ஆமா, சூலூர்லயே பெரிய பணக்காரி. நல்ல பண்ணையம்மா. ஐயோ பெரும்பண்ணையோ. நீலுக்கு பாலத்துல போய் கேட்டு பாரு, அந்த வீதியா வீழுது. இந்த கோட்டுல இருந்து அந்த கோடு வரைக்கும் தெரியும். அங்கேயாளுக்கு போட் பண்ணி கண்ணம் பொண்டாட்டிதே ஓதாலம் கொடுத்துல வரது தோற கூட சர்வேயர் மாதிரி வீட்டுக்கு வந்து அளந்துக்கிறேன் பாருங்கக்கா. நங்க உன்ற வரத வேற பிரிச்சு கேக்குறா. நான் என்னாயா வந்துட்டு சாமி சாமி காசு இல்ல, சட்டமாடு மொட்டை மாடு சேனையா இருக்குது, 7 மாசமாச்சு. இப்ப வித்தப்பனா அரை வேலைக்கு தான் கேட்பாங்க. நான் தவிடு வரைச்சு கொட்ட புண்ணா கிண்ணா கல்ல போட்டு மடி இறக்கி கடைசியில மடி வெள்ளிடா நாயூர்வி எடுத்து சத்து சத்து சத்துன்னு சாத்தினால மடி இறக்கி வித்து பணம் கொடுக்கறேங்க. ஒரு 30,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டேன். எங்க அங்கேயே சொல்லிச்சு. என்ன சொன்னா? தாயா பிள்ளையா பழனாலும் கொழுந்தா வாய் வவரு வேற. என்ன சொல்ற? நீ 30,000 என்ன 50,000 என்னாலும் வாங்கிக்க. 5 ரூபா வட்டினா கொடுக்கற பண்ணுது. 5 வட்டியா?
நிஜமா நம்மக்கா அப்படியே சொன்னாங்க? 5 வட்டி சாமியான சத்தியமா 5 வட்டி. அப்புறம் என்ன செஞ்ச? சரி போச்சாது, இது பாபா பிரைவேட்ல வேலை பாக்குற புள்ள. ஆமா. எங்க நாங்க என்ன பண்ணி இருந்தாலும் கணக்காரன் 10 பைசா கொடுக்க மாட்டாரு. எங்க நாங்க பொழப்பிலையும் வேலை வந்த ஆளு. தங்கமணி இருக்குது கவர்மெண்ட் சம்பளம். பிரைவேட் சம்பளம். கோயில் கேரளா கட்டி வட்டி கடை ஓட்டுறதாலும் அங்க படிக்க வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு அதிகாரி ஆக்கி இருக்கிறாரு. கவர்மெண்ட் சம்பளம். தனியார் சம்பளத்துல 5 வட்டி. கவர்மெண்ட் சம்பளம்னா கொஞ்சம் வட்டி கம்மியாகும்ல அப்படின்னு தங்கமணி போன் பண்ணி அடி பெத்து பரப்பழக பேருட்ட சக்கரைய நான் பிறந்த சக்கரவள்ளி கிழங்க குழந்தையா வேற பிரிச்சு கேக்குறேன் காசுல அம்மனி ஒரு 30,000 கூட சட்டமாடு மொட்டை மாடு சனையா இருக்குது. அது எப்படியும் மடியறைக்கு வித்து உனக்கு பணம் தாரேன் வச்சு 4 சாத்தியாவது இல்ல. இந்த கட்ட கத்தாளம்பட்டைக்கு போயிட்டேன். என்ன சொன்னாங்க அந்த கவர்மெண்ட் ஆபீசர்? அட தம்பி இதுக்கு போயாடா எங்கிட்ட இப்படி மாதிரி வர நான் அந்த அக்காட்ட கேட்டேன். சாதான் அங்க கேட்டேன் 5 வட்டி கேக்குது என்னால கட்ட முடியாதக்கா நீ எப்படியோ பார்த்து கூடக்கானே. சாந்தாமணி 5 வட்டி கேட்டுதா? சீ எப்படித்தான் மனசு வந்ததோ. உங்ககிட்ட போய் 5 வட்டி கேட்கலாமா? நானால அப்படி இல்ல தம்பி. 10 ரூபா வட்டினா வேணா வாங்கிக்க. 1 லட்சம் என்ன 2 லட்சமா தாரம்னா தங்கமணி. ஏன்டா தனியாரே பரவாயில்லடா அதுக்கு 5 வட்டி அமைதியா வாங்கிட்டு வந்திருக்கலாம்டா. சொல்லி கேட்டனா என் புத்தி கேட்டுச்சா? அப்புறம் என்னதான் பண்ண? இனி மறுபடியும் போக முடியாதுல்ல. நீ 2 பேருக்கு டீ போய் கேட்க முடியும். ஏன்னா வேண்டான்ட்டு வந்தாச்சு. நான் உனக்கு போன் பண்ணு நடுவரே உன்ற போன் ரீச் ஆகவே இல்லை. யாரு காசு கேட்டாலும் என் போன் ரீச்சபிள்ல வராது. சரின்ட்டு போய் சாச்சிக்காரங்கால் விழுக்க சண்டைக்காரங்காலி விழுந்துடலாம்னு 3 முளை மல்லிப்பூ 3/4 அல்வா வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். அல்வாவை நீ தின்றுப்பிய? சுகர் திங்க முடியாது. இப்படிதான் சொல்ற. கிலோவா சாப்பிட்ற நெய் மைசூர் பாவா வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்றேன். வாங்கி கொடுத்து போட்டு சொல்லி காட்டுற புத்தி போதா பாரு விளக்கண்ணே. நடுவரவர்களே நைஸ் பண்ணும்னு சொல்லி தே மழையும் இல்ல துளியும் இல்ல காசும் இல்ல கப்பும் இல்ல போத்தால வச்சுக்கிறோம் வெட்டாய் வரணும். சட்டமாடு மொட்டை மாடு 7 மாசம் சேனே அது எப்படியா தவிடு பறிச்சுக்கிட்டு உளுந்து போட்டு காட்டி இல்ல கத்தாலப்பட்ட 1000 ரூபாய் தடிச்சுனாலும் படியறைக்கு ஏவாரிட்டு வித்து மாசம் உனக்கு வையாசி மாசம் பிரிட்ஜ் வாங்கி தாரம்னே. என் ஊரளவுல ஒருத்தருக்குமே கடன் கேட்கற கால் இல்லையா? நான் கேட்டனே சாந்தான் அங்கையாட்ட கேட்டேன் 5 வட்டி கேட்டது. தங்கமணி நாங்க அக்காக்காரி கிட்ட கேட்டா அந்த அக்கா 10 வட்டி கேட்கறா அப்படின்னு. ஊருக்குள்ள போய் கேட்டா 5 வட்டி 10 வட்டி கேட்கத்தான் செய்வாங்க. கம்முனு என்கிட்டயே கேட்டிருந்தா நானே 3 ரூபா வட்டி பணம் கொடுத்துருப்பேன்ல. அப்படி போடி யாருவாள் கட்டுன பொண்டாட்டி வட்டிக்கு பணம் கொடுக்குது. என்ற காசை எடுத்து என் ரூட்ல சோத்துட்டு என்ற பாட்டை அட்டை ரத்தத்துறிச்சு மாதிரி உறிஞ்சி போட்டு கட்டுன புருஷனுக்கே வட்டி கொடுக்கறோம்னு சொல்றாளே. என்ன பொறுப்பா பொட்ட பிள்ளைகளுக்கு நீங்க பொறுப்பு சொல்லி வளர்த்திருக்கிறீங்க? தனபால் அண்ணன் ஒண்ணு கேட்க சொன்னார். என்ன கேட்க? அப்படி வட்டிக்கு வாங்கினியான்னு கேட்டேன். யாருக்கிட்ட? பொண்டாட்டிட்ட. இது வரைக்கும் அவர் வாங்கினதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவரு வட்டிக்கு வாங்குறாரு. அருமை. நடுவர் அவர்களை காலில் போடுற செருப்பு 450 ரூபாய் பேரம் பேசுறாங்களா? எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 35 ரூபாய் பேரம் பேசுறாங்களா? 1 லிட்டர் கோகோ கோலா 90 ரூபாய் பேரம் பேசுறானா? ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா பரமத்தி உழவர் சந்தையில 3 கட்டு 10 ரூபாய்க்கு தாரையான்னு கேக்குறேன். அப்ப எங்க இருந்து விவசாயி விளங்குவேன்? நான் அந்த பச்சை தொண்டு தோல் போட்டு வாழ்க விவசாயி வளர்க விவசாயி உங்க ஒன்புகள் நீங்க வறுமை அவனு விளங்கல நானும் விளங்கல. எங்க இருந்து வளர்க்கறது? என்றைக்கு ஒரு விவசாயி தன்னோட விளைபொருளுக்கு தானே விளை வைத்து விற்கிறானோ அன்றுதான் விவசாயி விளங்குவேன். இன்னைக்கு ஒரு சிகரெட் தயாரிக்கிறவன் அவன் பொருளுக்கு அவன் விளை வைக்கிற, ஒரு பாக்கு தயாரிக்கிறவன் பான்பராக் தயாரிக்கிறவன் அவன் பொருளுக்கு அவன் விளை வைக்கிற, சாராயம் தயாரிக்கிறவன் அவன் பொருளுக்கு அவன் விளை வைக்கிற. ஆனா பாடுபடுற விவசாயி நம்ம பொருளுக்கு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கோழிக்கோ இல்ல விவசாய விளைபொருளுக்கோ வியாபாரி விளை வைக்கிறான்னு சொன்னா அப்ப எங்க இருந்து விவசாயி விளக்குவேன்? நீ சொல்றாங்க நாங்க பொறுப்பா இருக்கிறோம். நீ முதல் விவசாயம் பண்ற வயனு பொறுப்பா கொடுத்தரம் பண்ணி கல்யாணம் மூச்சு பொழைக்கிற துப்பு இருக்குதா? டாக்டர் மாப்பிள்ளைகள், வக்கீல் மாப்பிள்ளைகள், கலெக்டர் மாப்பிள்ளைகள், அந்த மாப்பிள்ளைகள் நல்லா சொல்றேன் கேட்டுங்க. பண்ணையம் பண்ற வயனு கல்யாணம் மூச்சுட்டு போனீங்கன்னா 10 தோட்டத்துல தண்ணியினாலும் பாடுபட்டு கொண்டாந்து உங்களுக்கு கஞ்சி ஊத்திடுவேன். சரி, பணக்காரன்னு சொல்லி கட்டிட்டு போனீங்கன்னா 500 சந்தையில 5,4 ரூபாய்க்கு வித்து போட்டு வந்துருவேன். இன்றைக்கு
1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ண சொர்க்கம் இல்லைங்க, 10,000 பேர்த்துக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்லைங்க, ₹1 கொண்டு போய் கோயில காணிக்கு போட்டா சொர்க்கம் இல்லைங்க. கொண்டாட்டி பேச்ச கேட்காத, பெத்த தாய் தாப்பனுக்கு சாக வரைக்கும் வயிறார சோறு போடுங்க, அவிதான் சொர்க்கத்துல போய் சேருவாங்கன்னு சொல்லி என்றைக்குமே ஆண் பிள்ளையினுடைய உழைப்பு தான் குடும்பத்தை மேலோக்கி நிற்கிறது. தன் கஷ்டத்தை மனசுல அடக்கி கொண்டு, தன் சோகத்தை மனசுல அடக்கி கொண்டு, ஆம்பளை சிரிக்கிற மாதிரி நடிக்கிறானே தவிர அவன் மனசுல சிரிப்பு இல்லைங்க. நாம் சோர்ந்து போனா குடும்பம் நின்று போயிருமேன்னு சொல்லி எத்தனையோ வேதனைகள்ங்க. வீட்டுல ஆம்பளை பேசமானுங்கிற, ஆம்பளை அவனுக்கு பேசக்கூடாது நல்லா இல்லை, சிரிச்சு பேசி இங்க மனசு விட்டுட்டோம்னா மனங்கரைஞ்சு போயிரு. நாம அடுத்தவங்கிட்ட போய் வேலை பார்க்கிறோம், நம்ம வைய நம்மளை காட்டுல மேல வரணும்னு அப்ப பையனை திட்டுறான்னா தான் தவறி விழுந்த இடத்துல தான் மெத்த வைய தவறையும் தவறப்படாத மெத்த தகப்ப இன்னைக்கு ஆணையும் சரி பொண்ணையும் சரி அப்படி பாக்குறான்னு சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இந்த பகுதியிலே பரமத்தி, கபிலர்மலை, இந்த பக்கம் ஜேடர்வேலையோ, சோழசராமணி இந்த பகுதிக்கு வந்துட்டாவே என்னை ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருப்பது நம்ம என் அருமை மாப்பிள்ளை. நான் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவேன். சந்திரத, அஞ்சலியும் சரி, சவுத்தினியும் சரி, கரூருக்கு வடக்கு வந்துட்டாலும் நாமக்கலுக்கு தெற்கு வந்துட்டாலும் என்ற கூடையே இருந்து பண்ணக்கூடிய அருமை மாப்பிள்ளை சந்திரதான் இந்த ஊரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு. போன வருஷம் வந்து அவசர அவசரமாக பேசிட்டு ஓட வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது. இந்த வருஷம் விழா கமிட்டிக்காரரு நீங்கள் முழுக்க இருக்கிற மாதிரி இருந்து நிகழ்ச்சி ஆரம்பம் நேற்று தான் நிகழ்ச்சியை கன்ஃபார்மே பண்ணேன். அந்த அளவுக்கு என் மேல் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய இந்த மண்ணையும் மக்களினுடைய பாதத்தை தொட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அருமை விவசாயி மஞ்சுநாதன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்கவன் புகழ், நீங்கன் வறுமை. நன்றிங்க, வணக்கமுங்க. ஒரு நல்ல கைதட்டலை நம்ம மஞ்சுநாதனுக்காக கொடுக்கலாங்க. நல்ல கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே யதார்த்தமான நடையில ஒரு எவ்வளவு நேரம் பேசினார்னு நேரம் போனதே தெரியாத அளவுக்கு ஒரு கிராமத்து மக்களை ஈர்க்கும்படியான பேச்சினை கொடுத்திருக்கிற மஞ்சுநாதனுக்கு எல்லாம் வல்ல நம்முடைய அற்புதமான முருகப்பெருமானின் திருவருளால் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும். அவர் இன்னும் வாழ்க்கையில மென்மேலும் நிலைக்கு போகணும், நம்முடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் பயன் தர வேண்டும். ஒரு நல்ல கைதட்டி ஒரு வாழ்த்துதலை சொல்லிடலாம் தம்பிக்கு. இதையெல்லாம் மறுத்து பேசுவதற்கு நீ என்ன சொன்ன, பையனுக்கு பொறுப்பு இருக்குன்னு இல்லையா, உழைக்கிறான்னு இல்லை. நேத்து பாக்குறேன்க்கா, ஏன் பையன் ஏன் பேரை எழுதி கொடுங்கப்பான்னு கேட்டான். சரி அப்பா பேரை எழுதி கேட்கிறான்னு என் பேரை எழுதி கொடுக்குறேன், கொண்டு போய் ஃப்ரிட்ஜை திறந்தான், உள்ள வச்சான், சாத்திட்டு வந்துட்டான். எதுக்குடா அப்பா பேரை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சேங்கிறேன். நீ தானப்பா சொன்ன அப்பா பேரை கெடாம பார்த்துக்கோன்னு. இதுல எது வச்சாலும் கெடாதுன்னு அம்மா சொல்லுச்சு, அதனாலதான் உன் பேரை கொண்டே அதுல வச்சேன்னா. இப்ப பேரை வைக்கிறான், நாளைக்கு எங்க வைப்பான்னு தெரியாது. இருந்தாலும் இதெல்லாம் ஆண்களினுடைய இதுதானே இருக்காங்க. இதையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக, மிகச்சிறந்த தன்னுடைய வாதத்தை எடுத்துரைப்பதற்காக அருமை அக்கா தங்கமணி அவர்களை உங்கள் கைதட்டலோடு அழைக்கிறேன். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க அக்கா. வாங்கன்னு வாங்கியிருக்காரு.